Hello my dear students, welcome class. So 10th standard maths chapter 8 exercise 8.4 ல third question கான solution என்னன்னு பார்க்கலாம். First இந்த question நம்ம clear understand பண்ணிட்டா தான் இதுக்கு வந்து நம்ம எப்படி solve பண்ண முடியும் அப்படின்றது தெரியும். இப்போ if A and B are two mutually exclusive னு சொல்லிருக்காங்க. mutually exclusive ஒரு வேர்ட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம டிவில பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் போடுறோம், இல்லைன்னா ஒரு மூவி கேடிவில வந்து சொல்லுவாங்க எக்ஸ்க்ளூசிவ்லி அப்படின்னா என்னன்னா அந்த இடத்துல மட்டும் தான் போடுறாங்க, வேற எந்த டிவிலையும் அது வரதில்லை, இதுதான் முதல் தடவையா அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லை நமக்கு புரியுற மாதிரினா ஒரு காயினை எடுத்து டாஸ் பண்ணுறோம். காயினை டாஸ் பண்ணும்போது ஹெட்டுக்கான ப்ராபபிலிட்டியும் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ஹெட்டு தான் கிடைக்கும், வேற சான்சஸ் இல்லை. மிக்சப்பில் இன்னொரு ஹெட்டும் கிடைக்குமான்னா கிடைக்காது. ஒரு ஹெட்டு ஒரு டெய்ல், அதுதான் மியூச்சுவல்னா தனியாக இருக்கிறாங்க அப்படின்றது. ஹெட்டுன்றது தனியாக இருக்கும், டைல்ன்றது தனியாக இருக்கும். ஸோ அப்போ அது இன்னும் கிளியராக மீனிங் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம எப்பவுமே probability of A union B find பண்ணணும். The probability of A union B க்கு P of A plus P of B கூடவே மைனஸ் போட்டு probability of A intersection B நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா இது தனியாக இருக்கும் அது தனியாக இருக்கும், ஒன்றா சேர்ந்தது அந்த பார்ட் வந்து இன்டர்செக்ஷன் இருக்காது. டாஸ் வந்து நம்ம வந்து டாஸ் போடும்போது அந்த ஹெட்டோ இல்லை டைலோ மட்டும் தான் விழும், ஹெட்டும் டைலும் ஒன்றா சேர்ந்து விழாது. இன்னும் கிளியராக நீங்கள் பார்க்கணும்னா ரெண்டு டைஸை நம்ம ஒரே நேரத்தில் ரோல் பண்ணும்போது ரெண்டு டைஸ்லையும் 1 வரலாம், ரெண்டு டைஸில் 2 2 3 3 4 4 5 5 6 6 இந்த மாதிரி காம்பினேஷன் ரெண்டு இடத்துல இருக்கு. அப்போ இதெல்லாம் இது இன்டர்செக்ஷன். இந்த மாதிரி ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது நமக்கு ஒரே ஒரு ஹெட் தான் வருமே தவிர ரெண்டு ஹெட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி அந்த இடத்துல இல்லை. அப்போ அந்த இன்டர்செக்ஷன் அப்படின்ற ஒரு பார்ட் என்னன்னா இந்த மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா தனியா இருக்கிறது, அந்த இடத்துல வந்து இன்டர்செக்ஷன் இருக்காதுன்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னும் போதே நம்ம என்ன பண்ணோம், P of A union Bன்றத P of A plus P of Bன்னு சொல்லிட்டாங்க, அதை எடுத்துட்டோம். எடுத்ததுக்கு அப்புறமா கிவன் டேட்டா என்னன்னு பார்க்கணும். நாட் ஏவே இல்லை, அந்த இடத்துல ஏவை வெளியே எடுத்துட்டாங்க. வேவை வெளியே எடுத்தாங்கன்னா ஒரே ஒரு சாம்பிள் ஸ்பேஸ், அந்த ஒரு சாம்பிள் ஸ்பேஸ்ல இருந்து ஏவை எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ P of A காம்ப்ளிமெண்ட், அந்த A காம்ப்ளிமெண்ட்டை தான் P of A காம்ப்ளிமெண்ட்டை 0.45 கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் A union B 0.65 கொடுத்துட்டு P of B என்ன, இந்த P of B இதோடைய வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்த கண்டிஷன்ல மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்ல இருந்து எடுத்துட்டோம். P of A union B மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா அந்த இன்டர்செக்ஷன் பார்ட் இருக்காது. P of A P of B ஆட் பண்ணா அதான் P of A union B. இந்த இடத்துல இந்த P of A union B இருக்கு, P of A பார் இருக்கு, ஆனா P of A வேணும். இந்த P of A மட்டும் இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா இந்த வேல்யூ இதை எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூஷன் பண்ணுவோம், P of A எடுத்து இங்க போடுவோம், P of B என்னன்றதை நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இங்க வரும் நமக்கு P of A வேணும், கொடுத்துருக்கிறது P of A காம்ப்ளிமெண்ட். இப்போ P of A காம்ப்ளிமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா பாருங்க. இந்த P of A காம்ப்ளிமெண்ட்னா என்ன, A பாருக்கு அது அந்த வந்து சாம்பிள் ஸ்பேஸ்ல இல்லை, அது எடுத்துட்டாங்க. அது வந்து ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் எப்பவுமே ஃபுல்லாகவே 1 சொல்லுவாங்க. இந்த காம்ப்ளிமெண்ட் 1, இந்த P of A பார் வேணும்னா 1 மைனஸ் P of A. ஸோ இது வந்து ஃபார்முலா. நம்ம இந்த ரெண்டு டயக்ராம்ல எக்ஸ்பிளனேஷன் இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ்ல இதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன்ஸ்லாம் நம்ம கொடுத்துருப்போம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக புரியும் இந்த காம்ப்ளிமெண்ட்ன்றது எந்த பார்ட் வென் டயக்ராம்ல அப்படின்னு. இப்போ P of A காம்ப்ளிமெண்ட்னா 1 மைனஸ் P of A. இங்க P of A காம்ப்ளிமெண்டோட வேல்யூ என்னன்னு தெரியும், அதை எடுத்து எழுதுவோம். 0.45 1 மைனஸ் P of A. நமக்கு என்ன வேணும், இந்த P of A union B இந்த இடத்துல இருக்கு, இந்த P of A மட்டும் நமக்கு வேணும். அந்த P of A இங்க கொண்டு வந்துட்டோம். இந்த P of A மைனஸ் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகணும், பிளஸ்ல மாறிடும் P of A. தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி இங்க 1 இருக்கு, மைனஸ் போடுறோம், இந்த 0.45 இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆயிடுச்சு. இப்போ 1ல இருந்து 0.45 மைனஸ் பண்ணுங்க, 1.00 0.45 10 ஆயிடும், இது 9 ஆகும். 10 minus 5 5 ஆயிடுச்சு, இந்த இடத்துல 0 ஆயிடுச்சு. 9 minus 4 5 ஆயிடுச்சு, 0.55. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A உடைய வேல்யூ 0.55 வந்துடுச்சு. இப்போ P of A ஓட வேல்யூ தெரியும், P of A union B உடைய வேல்யூ தெரியும். நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது P of B ஒரு கண்டிஷன்ல இருக்கு. அந்த கண்டிஷன்லயே நமக்கு என்ன தெரியும், P of B கான வேல்யூ ஃபைண்ட் பண்றதுக்கான கண்டிஷன் இங்க இருக்கு. இப்போ P of A union B என்ன 0.65 அதை எடுத்து சப்ஸ்டிட்யூஷன் பண்றோம். இதை நீங்க ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுட்டு அதுக்கப்புறமா சப்ஸ்டிட்யூட் இன் ஈக்குவேஷன் 1 ன்னு கொடுத்துக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் P of A என்னன்னு பாருங்க. P of A 0.455 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். 0.55 ப்ளஸ் P of B. இந்த P of B எழுதிக்கிறோம். நமக்கு என்ன வேணும்? இந்த P of B மட்டும் தான் வேணும். அந்த P of B மட்டும் அங்கேயே வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு போட்டேன். இந்த P of B இங்கே இருக்கு. இந்த 0.5 இந்த சைடு வரும்போது இங்கே ஆல்ரெடி 0.65 இருக்கு. மைனஸ் இந்த 0.5 இந்த சைடு வரும்போது மைனஸ் 0.55. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த 0.65 இருந்து 0.55 மைனஸ் பண்ணுறோம். 5 minus 5 0, 6 minus 5 1, இந்த இடத்துல 0. பாயிண்ட்டுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய 0வை கேன்சல் நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் B 0.1. ஸோ ஃபைனலாக P of B என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க. ஃபைண்ட் P of B, P of B யோட வேல்யூ இஸ் 0.1. தட்ஸ் இட். 10th standard maths chapter 8 exercise 8.4ல 4th question. ஸோ இந்த கொஷினில் காமனாக உங்களுக்கு சில டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸ் என்னன்றதை நான் கிளியராக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம்னா, ஆறுன்னு கொஷினில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம யூனியன் யூஸ் பண்ணணும், அண்ட் அண்டுன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இன்டர்செக்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கொஷினில் எதை வந்து யூனியனாக எடுக்கணும், எதை வந்து நம்ம இன்டர்செக்ஷனாக எடுக்கணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதுக்கு பதிலாக சில வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி புரிஞ்சுக்கணும். The probability that at least என்ன, அட்லீஸ்ட் ஒன்னாவது கொடுப்பா. சாக்லேட்ஸ் வச்சிருக்காரு உங்கள் ஃப்ரெண்ட், அவர்கிட்ட போயிட்டு எனக்கு அட்லீஸ்ட் ஒரு சாக்லேட்டாவது கொடு அப்படின்னா ஒன்னாவது கிடைக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ 1 of A and B occur is 0.6. ஸோ அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 0.6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் லைனும் படிக்கிறோம். இஃப் A and B occur simultaneously. simultaneously என்னன்னா ரெண்டு இடத்துலையுமே ஒன்றாவே நடக்குது. simultaneously ஒரே நேரத்தில் நடக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்து வென் டயகிராமில் பார்க்கும்போது ஒரு வென் டயகிராம் வரையும். இந்த பார்ட் A, இந்த பார்ட் B சைமல்டேனியஸ்னால் ரெண்டுமே சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கணும். இங்கே இருப்பாங்க. ஏல இருக்கிறதும் பியில் இருக்கிறதும் சேர்த்தோம்னா என்ன, இந்த பார்ட். இது எதை மீன் பண்ணுதுன்னா இன்டர்செக்ஷன். அப்போ இந்த இடத்துல சைமல்டேனியஸ்லின்னு ஒரு வேர்டை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராபபிலிட்டி 0.2 கொடுத்துட்டாங்க. ஸோ அது 0.2னா அந்த இன்டர்செக்ஷன் தான் 0.2. ரிமைனிங் இருக்கிற இன்னொன்று யூனியன். ஸோ P of A யூனியன் B அப்படின்றது 0.6. சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதை எடுத்துக்கலாம். ப்ராபபிலிட்டி தட் அட்லீஸ்ட் இதுவோ இல்லை இதுவோ இருக்குமா, அப்படி இருக்கும்போது அதை வந்து யூனியன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சைமல்டேனியஸ்லினா சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் அக்கர் ஆகுதுன்னா ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துல இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா இந்த பார்ட்டில் இருக்கிறவங்க, அது இன்டர்செக்ஷன் பார்ட். இப்போ இந்த யூனியன் பார்ட் ஏவும் பியும் யூனியன் பார்ட் 0.6. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி வந்து நமக்கு இந்த இடத்துல 0.6. அண்ட் the simultaneously if A and B occur simultaneously with the probability of 0.2ன்றது நமக்கு P of A intersection B. இந்த given data எழுதியாச்சு. இதோட வேல்யூ 0.2. ஃபைண்ட் பண்ண சொல்றது என்னன்னா P of A complement plus P of B complement ரெண்டுத்தையும் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. A complementனா A இல்லாத ஒரு ப்ராபபிலிட்டியும் B இல்லாத ஒரு ப்ராபபிலிட்டி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சொல்லுங்க அப்படின்றாங்க. நமக்கு தெரிஞ்சது ஒரு யூனியன், ஒரு இன்டர்செக்ஷன். சரி, இந்த யூனியனுக்கான ஃபார்முலா ஏதாவது தெரியுமான்னு ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் P of A யூனியன் Bக்கு ஃபார்முலா எழுதுறோம். இந்த இடத்துல ஒரு இன்டர்செக்ஷன் பார்ட்ன்றதை இன்க்ளூட் பண்ணி தான் கொஸ்டின்லேயே சொல்லியிருக்காங்க. இங்கேயும் அந்த இன்டர்செக்ஷனை கொடுத்துருக்காங்க. அப்போ யூனியன் போது நமக்கு இந்த இடத்துல மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் லாஸ்ட்டாக ஒன்று பார்த்தோம் பாருங்க, அந்த மாதிரி மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் இல்லை, இன்டர்செக்ஷன் இருக்குது. இப்போ இன்டர்செக்ஷன் இருக்குன்னும் போது ஸோ கொஸ்டின் எப்படி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணோம். ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அனலைசேஷன் பண்ணுறதுக்காக தான் இதையும் நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இந்த இடத்துல ஏ யூனியன் பின்னும் போது P of A ப்ளஸ் P of B மைனஸ் P of A இன்டர்செக்ஷன் B. ஏன்னா இந்த இடத்துல ஒரு இன்டர்செக்ஷன் பார்ட் இருக்கு. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா மட்டும்தான் இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B வராது. இப்போ இந்த இடத்துல A B இன்டர்செக்ஷன் யூனியன், இந்த யூனியன் என்னன்னு தெரியும், இந்த இன்டர்செக்ஷன் என்னன்னு தெரியும். இது ரெண்டுத்தையும் போட்டு இது இந்த சைடில் கொண்டு வந்துட்டோம்னா இந்த P of A plus P of B என்னன்னு தெரியும். இந்த P of A plus B நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா இதுல இருந்து A bar B bar அதோடைய காம்ப்ளிமெண்ட்டை நம்ம என்ன பண்ண போறோம், இங்க அப்ளை பண்ணி சப்ஸ்டிடியூஷன் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதான். இப்போ P of A யூனியன் B க்கு வேல்யூ என்னன்னு பார்க்கணும். 0.6 எடுத்து எழுதியாச்சு. ஈக்குவல் டு P of A என்னன்னு தெரியாது, அதை அப்படி எழுதுவோம். பிளஸ் P of B அதை என்னன்னு எழுதுவோம். மைனஸ் A இன்டர்செக்ஷன் B உடைய வேல்யூ 0.2. Now இந்த பார்ட்டை நான் இங்கே வச்சுக்கிறேன். அதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்து எழுதிக்கிறேன். இந்த P of Aவும்
plus P of Bயும் நமக்கு இங்க A இருக்கு. இந்த 0.2 இந்த 0.6 கூட வந்து ஆட் ஆகுது. அப்போ ஒரு 0.6 plus ஒரு 0.2 ஆட் ஆயிடுச்சு. ஆட் பண்ணும்போது 0.6 0.2 ஆட் பண்ணுவோம். அதோடைய வேல்யூ என்ன ஆகும்? 0.8ங்களா? ஓகே, அந்த வேல்யூ 0.8 நம்ம எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண வேண்டிய பார்ட் என்னன்னா P of A காம்ப்ளிமெண்ட் B காம்ப்ளிமெண்ட். A இல்லாத ஒரு ப்ராபபிலிட்டி. ஒரு சாம்பிள் ஸ்பேஸ்க்குள்ள A இல்லை, ஏவே ரிமூவ் பண்ணிட்டோம். அந்த சாம்பிள் ஸ்பேஸ் 1ல இருந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் A எடுத்தா அதான் P of A பார். P of A காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்ன? 1 minus P of A, probability of A. ஓகே, அதே மாதிரி சிமிலர்லி P of B காம்ப்ளிமெண்ட் என்னன்னா 1 minus P of B. ஓகே, இப்போ P of A P of B பார் என்னன்னு தெரியும். நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? டு ஃபைண்ட் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா P of A காம்ப்ளிமெண்ட்டையும் P of B காம்ப்ளிமெண்ட்டையும் ஆட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஆட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. P of A காம்ப்ளிமெண்ட்னா 1 minus P of A ஒரு ஈக்குவல் டு போடுறோம். இதுக்கு பதிலாக அந்த 1 minus P of A எழுதுறோம். 1 minus P of A plus P of B காம்ப்ளிமெண்ட். P of B காம்ப்ளிமெண்ட்னா 1 minus P of B. இப்போ இந்த ரெண்டு 1 பாசிட்டிவ் இருக்கு. 1 plus 1ன்றது என்ன ஆயிடும்? 2 ஆயிடும். மைனஸ் மைனஸ் ஒரு மைனஸ்ல P of A, இந்த மைனஸ்ல P of B ஈக்குவல் டு போட்டாச்சு. இந்த 2 எடுத்து அப்படியே எழுதணும். இந்த ரெண்டு இடத்துலையும் மைனஸ் இருக்கு. மைனஸ் காமனாக வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டீங்கன்னா இந்த P of Aவும் P of B இருக்கும். மைனஸ் இங்கிருந்து எடுத்துட்டோம். இது P of A ஆயிடும். இந்த மைனஸ் வெளியில வந்துருச்சு. மைனஸ் பிளஸ் ஆகிட்டு P of B ஆயிடும். அப்படியே பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். நவ் P of Aவும் plus P of B உடைய வேல்யூ என்னன்னு பாருங்க. P of A plus P of B உடைய வேல்யூவை நம்ம இந்த இடத்துல ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் நோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபைண்ட் பண்ணோம். அதை ஃபைண்ட் பண்ணி இந்த இடத்துல 0.8 கொண்டு வந்திருக்கோமா? இப்போ இதோட வேல்யூ என்ன? 0.8. ஸோ இதை நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல நமக்கு இதோடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணது P of A பார் A காம்ப்ளிமெண்ட் plus B of B காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு இங்கே ஒரு 2 இருக்கு. மைனஸ் போடுறோம். P of Aவும் P of Bயும் ஆட் பண்ணி கிடைச்ச வேல்யூ 0.8. 2ல இருந்து 0.8 நம்ம மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோம்னா 1.2. ஸோ ஃபைனலாக P of A காம்ப்ளிமெண்ட் plus P of B காம்ப்ளிமெண்ட்டோட வேல்யூ இஸ் 1.2. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த கமெண்ட்ஸ் எதுவுமே பண்ண மாட்டேன்றீங்க. உங்களுக்கு புரியலையா இல்லை வேறு மெத்தட்ஸ் எதனா சொல்லணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். 10th Standard Maths Chapter 8 Exercise 8.4 the 5th question. The probability of happening an event A is 0.5. அதாவது probability of A வந்து 0.5 சொல்லிட்டாங்க. And that of B is 0.3. அதே மாதிரி probability of B, P of B வந்து 0.3 if A and B are mutually exclusive அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈவெண்ட். இந்த தேர்ட் கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் பற்றி பேசியிருக்கோம். ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்யூஷனில் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கொடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா given வந்து நமக்கு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஸோ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்றது அந்த இடத்துல கண்டிஷன் எப்படி இருக்குன்னா இந்த P of A யூனியன் Bல P of A யூனியன் B இந்த பார்ட் வந்து வெறுமனே P of A plus P of B அவ்வளோதான். இந்த P of A இன்டர்செக்ஷன் Bன்ற ஒரு பார்ட் இருக்காது. அதுதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். தனித்தனியாக இது மட்டும் இருக்கும். P of A P of B ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஆட் பண்ணால் அதுதான் P of A யூனியன் B. ஒரு மைனஸ்ல P of A இன்டர்செக்ஷன் B இருக்காது. அதுக்கான மீனிங் தான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். அதே மாதிரி நமக்கு P of Aவும் P of Bயும் கொடுத்துட்டாங்க. P of A வந்து என்ன இந்த இடத்துல எழுதிக்கணும். P of A நமக்கு 0.5 and P of B probability of B. So that of the B is 0.3 they have given. Next என்ன find பண்ண சொல்லிருக்காங்க. Then find probability that neither A nor B அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்றாங்க. Neither A nor B. Neither nor ரெண்டுமே ஏவும் இருக்கக்கூடாது பியும் இருக்கக்கூடாது. மொத்தமாக ரெண்டு பேரையும் சேர்த்து வெளியில் எடுத்துருங்க. ரெண்டு பேரையும் சேர்த்து வெளியில் எடுத்துருங்க. அதான் நார்.
ஏயும் பியும் சேர்த்து நெய்தர் வெளியே எடுத்துருங்கன்றாங்க. இப்போ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ரெண்டு பேரையும் சேர்த்து வெளியில் எடுத்துருங்கன்னா காம்ப்ளிமெண்ட். அந்த பி ஆஃப் ஏ யூனியன் பிக்கு காம்ப்ளிமெண்ட். ஏ யூனியன் பி ப்ராபபிலிட்டியோடைய ஏ யூனியன் பியை வந்து வெளியில் எடுத்துருங்க. எதுல இருந்துன்னா சாம்பிள் ஸ்பேஸ்ல இருந்து 1 மைனஸ் அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பியை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பினா பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி நமக்கு தெரியும். பி ஆஃப் ஏ என்ன பி ஆஃப் பி என்னன்னு தெரியும். இதுல இருந்து பி ஆஃப் ஏ யூனியன் பியை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். பி ஆஃப் ஏ யூனியன் பி என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு பி ஆஃப் ஏவையும் பி ஆஃப் பியும் ஆட் பண்ணணும். அது வந்து பி ஆஃப் ஏவோட வேல்யூ 0.5 ப்ளஸ் பி ஆஃப் பியோடைய வேல்யூ 0.3 ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 0.8 வந்துருச்சு. நம்மளை ஃபைண்ட் பண்ண சொன்னது என்ன அப்படின்னா அதை இங்கே எடுத்து பார்ப்போம். டு ஃபைண்ட் நெய்தர், அதாவது ப்ராபபிலிட்டின்னு ஒரு வேர்டு எழுதிருங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் நெய்தர் ஏ நாட் பி இதை ஃபைண்ட் பண்ணணும். இதுக்கு என்ன மீனிங்ன்றது இங்கே சொல்லியாச்சு. அதாவது பி ஆஃப் ஏ யூனியன் பி அந்த பார்ட்டை மொத்தமாக காம்ப்ளிமெண்ட் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து எடுத்துருங்கன்றாங்க. நார்மலாக நம்ம பி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம்? இந்த ஏ காம்ப்ளிமெண்ட்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவை சாம்பிள் ஸ்பேஸ் வந்து எடுத்துருவோம். அந்த சாம்பிள் ஸ்பேஸ்ன்றது 1 நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அப்போ 1 மைனஸ் பி ஆஃப் ஏ ப்ராபபிலிட்டி போடும். ஏ உடைய ப்ராபபிலிட்டி பி ஆஃப் ஏ பார்னா 1 மைனஸ் பி ஆஃப் ஏ. பி ஆஃப் ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா அதே 1 மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பிக்கு வெளியே எடுத்தோம். 1 மைனஸ் பி ஆஃப் ஏ பார்னா 1 மைனஸ் பி ஆஃப் ஏ. பி ஆஃப் ஏ யூனியன் காம்ப்ளிமெண்ட் அதுக்கு 1 மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பி. ஆல்ரெடி பி ஆஃப் ஏ யூனியன் பி நமக்கு என்னன்னு தெரியும். 1 மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பியோட வேல்யூ 0.8. 1ல இருந்து 0.8 நம்ம மைனஸ் பண்ணோம்னா 0.2. ஸோ இதுதான் பி ஆஃப் ஏ யூனியன் பிக்கு காம்ப்ளிமெண்ட், அதாவது ப்ராபபிலிட்டி தட் நெய்தர் ஏ நாட் பி. ஸோ இதுக்கான ஆன்சர் இதுதான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்தா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல புரியலன்னு ஒரு மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.